அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக கோடை காலத்தில் தோன்றும் அதீத உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்காக சீரகத்தை கொண்டு ஒரு எளிமையான மருத்துவ குறிப்பு ஒன்றை பார்த்தோம். இப்பொழுது மற்றொரு மருத்துவ குறிப்பிற்கு செல்லப் போகின்றோம். குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற டான்சிலைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய தொண்டையில் சதை வளர்ச்சி நோயை நீக்கிக் கொள்வதற்கான ஒரு எளிய மருத்துவ குறிப்பை பார்க்கலாம். பொதுவாக இந்த நோய் அதீத குளிர்ச்சி தன்மையினால் ஏற்படுகின்றன. மேலும் தொண்டையில் சதை வளர்ச்சி ஏற்பட்டு அதீதமான முறையில் தொண்டைக்கு ஒரு காயத்தையும் புண்ணையும் ஏற்படுத்தும். இதனால் குழந்தைகள் விழுங்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். தொண்டை முழுவதும் வீக்கம் தோன்றி வலியும் ஏற்படும். இதனால் பேச்சு குறைபாடும் சுவாசமும் தடைபடும். குழந்தைகளுக்கு அதீத தொந்தரவுகள் ஏற்படும். இதை எளிமையான முறையில் போக்கிக் கொள்ளக்கூடிய மருத்துவ குறிப்பிற்கு செல்லப் போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை சுக்கு. ட்ரை ஜிஞ்சர் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்ற சுக்கு, அருக்கன் என மாற்று பெயரால் அழைக்கப்படுகின்றன. சுக்கு மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. தொண்டையில் ஏற்படுகின்ற அழற்சி இவைகளை போக்கும். தலைபாரம், நீரேற்றம், ஒரு பக்க தலைவலி, பீனிசம், கடுமையான தலைவலி, தொடர் தும்மல் இவைகளை போக்கும். வயிற்று வலி, வயிற்றில் தோன்றக்கூடிய பல வகையான நோய்கள் இவைகளை நீக்கும். உடலில் அதீத குளிர்ச்சியை நீக்கி மிதமான உஷ்ணத்தை ஏற்படுத்தும். ஆகையால் நாம் சுக்கையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கண்டங்கத்திரி. மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. லூகோடர்மா என்று சொல்லக்கூடிய வெண்குட்டத்தை போக்கும். பல் புழு, பல் அரணை, பல் சொத்தை, பல் பூச்சி இவைகளை நீக்கிக் கொள்ளலாம். குழந்தைகளுக்கு சதை வளர்ச்சியை நீக்கும். கடுமையான ஈலை, இருமல், நுரையீரல் பாதிப்பு இவைகளை போக்கும் என்பதால் கண்டங்கத்திரியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் திப்பிலி. இது தொண்டையில் ஏற்படுகின்ற பல வகையான நோய்களுக்கு அருமருந்து. கபஜுரம், தொண்டை அழற்சி, தொண்டை வீக்கம், டான்சிலைட்டிஸ் இவைகளை போக்கி நுரையீரல் சளிகளை கரைத்து தொண்டையில் ஏற்படுகின்ற வலி வீக்கத்தை கட்டுப்படுத்தும் என்பதால் திப்பிலியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. மிளகு மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. இரத்த சுத்தி என்று அழைக்கப்படுகின்றன. நமக்கு உடலில் கிருமிகள் மூலம் ஏற்படுகின்ற பல வகையான நோய்களை நீக்கி தொண்டையில் ஏற்படுகின்ற வீக்கம், வலி, சதை வளர்ச்சி இவைகளை கரைத்து எளிமையான முறையில் நீக்கும் என்பதால் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொடி துளசி பொடி. துளசி, ஹோலி பேசில் என்று அழைக்கப்படுகின்றன. கபஜுரம், சளி, இருமல் இவைகளை நீக்கும். தொண்டையில் சதை வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். உள்நாக்கில் தோன்றக்கூடிய அத்தனை நோய்களையும் போக்கும். இது கிருமி நாசினியாக செயல்படுவதால் நாம் துளசியின் இலை பொடியையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஆடாதொடை இலைப்பொடி. கழுத்து பகுதியில் தோன்றக்கூடிய அத்தனை நோய்களையும் போக்கும். குரலை இனிமையாக்கும். குரல் வளத்தில் தோன்றக்கூடிய பல்வேறு பிசிறுகள் இவைகளை நீக்கும். நோடியூல்ஸ், சிறு சிறு கட்டிகள், கொப்பளங்கள் இவைகளை ஆற்றும். டான்சிலைட்டிஸ் வராமல் பாதுகாக்கும். சதை வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் என்பதால் ஆடாதொடை இலை பொடியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தூதுவளை இலைப்பொடி. ஞான மூலிகை என்று தூதுவளை அழைக்கப்படுகின்றன. ஈலை, இருமல், கபம், சளி, இரத்தத்துடன் வருகின்ற சளி இவைகளை நீக்கும். நுரையீரல் பாதிப்புகளை முற்றிலும் கட்டுப்படுத்தும். உடல் முழுவதும் இருக்கக்கூடிய பல வகையான குற்றங்களை போக்கி மூளைக்கு சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். டான்சில் மூலம் ஏற்படுகின்ற சதை வளர்ச்சியை கட்டுப்படுத்தி அந்த இடத்தில் தோன்றக்கூடிய காயங்களை விரைவாக ஆற்றும் என்பதால் தூதுவளை இலை பொடியையும் எடுத்து வைத்துள்ளோம்.
அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் அளவுகளின்படி எடுத்து வைத்துள்ளோம். ஒவ்வொரு பொருளையும் அளவுகளின்படி பார்க்கலாம். சுக்கு 20 கிராம், கண்டங்கத்திரி 20 கிராம், மிளகு 20 கிராம், திப்பிலி 20 கிராம், துளசி இலைப்பொடி 20 கிராம், ஆடாதொடை இலைப்பொடி 20 கிராம், தூதுவளை இலைப்பொடி 20 கிராம், அனைத்தும் சம அளவு. இவற்றை கல்வத்தில் இட்டு இடித்து தூளாக்கப் போகின்றோம். முதலில் சுக்கு, மிளகு, திப்பிலி, கண்டங்கத்திரி, துளசி இலைப்பொடி, ஆடாதொடை இலைப்பொடி, தூதுவளை இலைப்பொடி, அத்தனையும் இடித்து தூளாக்கலாம். அன்பான நேயர்களே, கல்வத்தில் நாம் சேர்த்த அத்தனை பொருட்களையும் நன்றாக இடித்து தூளாக்கி விட்டோம். இந்த தூளை ஒரு பாட்டிலில் பத்திரப்படுத்தி டான்சிலைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நோய் குழந்தைகளுக்கு ஏற்பட்டால் காலை மாலை 2 முதல் 3 கிராம் அளவிற்கு எடுத்து தூய்மையான தேனில் குடைத்து குழந்தையின் நாவில் தடவி சப்பி சாப்பிடச் சொன்னால் படிப்படியாக டான்சில் சதை வளர்ச்சி கட்டுப்படும். நாளடைவில் பூரணமாக நீங்கிவிடும். அன்பான நேயர்களே, அதி அற்புதமான இந்த சூரணத்தை பெற்றோர்கள் தயாரித்து வைத்துக்கொண்டு நோயுள்ள குழந்தைகளுக்கு இந்த சூரணத்தை தந்து நோயற்ற குழந்தைகளாக வளர்க்க வாழ்த்துகிறேன்.